வணக்கம். ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நீராட்டு, வாழ்க்கை முழுதும் சேர்ந்த பாவங்கள் நீங்கும் என்று சொன்னால் நம்புவீர்களா? மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் சேரும் இந்த அரிய நாள்தான் மாசி மகம். இன்று இந்த வீடியோவில் மாசி மகத்தின் ரகசியம், புராண வரலாறு, நீராடும் பலன், முருகன் அருள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். கடைசி வரை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறலாம். பாவ நிவர்த்தியும் பரிபூர்ண அருளும் தரும் திருவிழா மாசி மகம். தமிழ் மாதமான மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் சேரும் நாளே மாசி மகம். இந்த நாள் மிகவும் புனிதமானது. இந்த நாளில் கடலில், ஆற்றில், குளத்தில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த திருநாள் தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக கும்பகோணம், மகாமகக்குளம், ராமேஸ்வரம், திருச்செந்தூர் முருகன் கோவில், காஞ்சிபுரம் போன்ற புனித தலங்களில் மிகுந்த கோலாகலமாக நடைபெறுகிறது. புராணங்கள் கூறப்படுவது என்னவென்றால், தேவர்கள் ஒரு காலத்தில் தங்கள் சக்தியை இழந்தனர். அப்போது அவர்கள் இறைவனை வேண்டினர். அப்போது திருமால் அவர்களுக்கு உதவி செய்தார். மகாமகம் நாளில் அனைத்து தீர்த்தங்களும் ஒன்று சேரும் என நம்பப்படுகிறது. அந்த திருநாளில் நீராடுவது கங்கை நீராடுவதற்கு சமம். கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமகம் மிகவும் பிரபலமானது. அங்கு உள்ள மகாமக குளத்தில் அனைத்து புனித நதிகளும் கலந்துள்ளன என்று நம்பப்படுகிறது. மாசிமகம் அன்று காலையில் எழுந்து ஸ்நானம் செய்ய வேண்டும். கடல், ஆறு, குளம் போன்ற இடங்களில் நீராடலாம். நீராடும் முன் இறைவனை நினைக்க வேண்டும். ஓம் நம சிவாய அல்லது ஓம் நமோ நாராயண என்று ஜெபிக்கலாம். இந்த நாளில் நீராடுவதனால் பாவ நிவர்த்தி, முன்னோர் பித்ரு தோஷ நிவர்த்தி, குடும்ப நலன், உடல் மன அமைதி போன்றவை கிடைக்கும். மாசிமக நாளில் பல கோவில்களில் தீர்த்தவாரி நடைபெறும். உற்சவ மூர்த்திகள் ஊர்வலம் வருவர். பக்தர்கள் மலர், பழம், தீபம் கொன்று வழிபடுவர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடலில் தீர்த்தவாரி மிகவும் பிரபலமானது. கபாலீஸ்வரர் கோவிலில் கூட மாசி மகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் அருளை பெற இந்த நாள் மிகச் சிறந்தது. பழனி முருகன் கோவில் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆகிய இடங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவர். இந்த நாளில் கந்தசஷ்டி கவச பிரயாணம், திருப்புகழ் பாடல்கள், அபிஷேகம் மிக ஆனந்தத்துடன் நடைபெறும். கடல் அல்லது குளம் செல்ல முடியாவிட்டால் வீட்டிலேயே நீராடி ஒரு கலசத்தில் நீர் வைத்து இறைவனை நினைத்து தீபம் ஏற்றி விஷ்ணு அல்லது சிவன் நாமம் ஜெபிக்கலாம். எளிய வழிபாடே போதும். மனம் சுத்தமாக இருந்தால் அருள் கிடைக்கும். மாசி மகம் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? நீர் சுத்தம் தருகிறது. உடல் சுத்தம் போல மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். கோபம், பொறாமை, அகந்தை ஆகியவற்றை கழுவிவிட வேண்டும். நம் வாழ்க்கை ஒரு ஆறு போல ஓட வேண்டும். அமைதியாக கருணையுடன் இருக்க வேண்டும். மாசி மகம் என்பது ஒரு திருநாள் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக பயணம். இந்த நாளில் நாம் மனசாட்சி பரிசுத்தம் செய்ய வேண்டும். இறைவனை உண்மையாக வேண்ட வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். மாசி மகம் தினத்தில் எல்லோருக்கும் இறைவன் அருள் பொழியட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.